ஹரி ஓம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோகரத்னா. இன்று எப்பொழுதும் போல் இன்று ஒரு அற்புதமான காணொளி. இன்றைய காணொளியில பாத்தீங்கன்னா தலைப்பு பேன் தொல்லை. பேனை நம்ம எப்படி ஒழிக்கிறது? நிறைய பேருக்கு தலையில பேன் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய சில எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், இலைகள், கீரைகள், நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற சில பொருட்களை கொண்டு பேன் தொல்லையை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்றதுதான் இன்றைய காணொளி. அதற்கு முன்னால் எப்பொழுதும் போல் சமீபத்திலாம் பார்த்தீங்கன்னா அடியனை பற்றியான ஒரு முன்னுரை. அடியன் மருத்துவர் அல்ல, அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுதும் பரப்பிக் கொண்டேதான் இருக்கின்றேன். பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இட்டலி, பெல்ஜியம், ஹாலந்து போன்ற நாடுகளுக்கு பல தடவை சென்று அங்கே செல்லும் போதெல்லாம் பல பேருக்கு யோகாவை பரப்பி வந்துள்ளேன். பிற நாடுகளிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இங்கே இந்தியாவுக்கு அடியனிடம் யோகாவை பயின்று பலனடைந்து கொண்டிருக்கின்றனர். தாங்களும் தங்களுக்கு தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் அடியனை கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. 9840104526 என்ற எண்ணுக்கு அதைங்க அடியன் நேரடியாக தங்கள் இல்லத்திற்கும், அதே மாதிரி அலுவலகம் இருந்தால் அங்கேயும், கம்பெனினா கம்பெனிக்கும், எல்லா இடத்துக்கும் கிளாஸ் எடுப்பேன். சிறுவர்கள் முதல் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை, அதாவது ஒரு 100 வயசுக்கு மேல இருந்தாலும் சரி, நீங்க கால் பண்ணுங்க. அடியன் கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் போன்ற பாதிப்புக்கு உண்டான குழந்தைகளுக்கு முக்கியமாக யோகா அவசியம். நீங்க அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போய். அப்படியே கூட இந்த யோகாவையும் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நல்லா இருப்பாங்க. கால் பண்ணுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்ல, மிதிவண்டிலையும் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லையும் உலக அமைதிக்காக பயணித்துள்ளேன். இப்போதும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அத பாத்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த உலக அமைதி வெறும் உலக அமைதின்னு சொல்லிட்டா போதும். உலக அமைதி பல விஷயங்கள்ல தேவைப்படுது. அதாவது உலகம் வெப்பமயமாக ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் ஒழிப்பு, அணு ஆயுதம் கூடவே கூடாது, போர் கூடவே கூடாது. இதெல்லாம் பேட் பிராக்டிஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் தொழிலாளர்கள் இல்லாத நாடு, அப்புறமா ஏழ்மை, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், யோகாவை பரப்பி கொண்டு இவ்வளவு பல விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து விழிப்புணர்வா எடுத்துட்டு கடந்த 1985 முதல் செய்து கொண்டிருக்கின்றேன் உலக அமைதிக்காக. இதெல்லாம் தான் உலக அமைதிக்கு உண்டான சப்ஜெக்ட், ஹெட்டிங்கு, தலைப்பு எல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒவ்வொரு தடவையும் நான் இந்த உலக அமைதி பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் இந்த யோகாவையும் கூடயே எடுத்துக்கொண்டுதான் செல்கின்றேன். எல்லோருக்கும் யோகாவை பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் போயிருக்கேன் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும். அதே நேரத்துல இங்க இப்ப சென்னையிலயும் யாருக்காவது பயிற்சி தேவைன்னா நாங்கள் தயவு செய்து அடியனை அழையுங்கள். நேரடியாக உங்க இல்லத்திற்கு வருவேன். இதை ஏற்கனவே கூறிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய கைபேசி என நோட் பண்ணிக்கோங்க ஒரு டைரியில. 9840104526. அடியனின் பெயர் ஏ ரவி, யோகரத்னா. சரிங்களா? இப்போ நம்ம நேரடியாக காணொலி உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல இன்னொரு விஷயம். இப்ப சமீபத்துல, அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல மகா கும்பமேளா வந்தது இல்லைங்களா? அதாவது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்திருக்க மகா கும்பமேளா. அதுக்கு அடியன் இங்க இருந்து இருசக்கர வாகனமாகிய மோட்டார் சைக்கிள்லயே சென்னையில இருந்து கிளம்பி பிரயாகராஜ், அலகாபாத் எல்லாம் போயிட்டு அங்க மட்டும் போல வாரணாசியில இருந்து பல இடத்து புத்தகையா பல மாநிலங்களுக்கு, அதாவது ஒரு 10 மாநிலங்கள்ல 5100 கிலோமீட்டர் 23 நாட்களில் சென்று வந்துள்ளேன். அப்படி வரும்போது
அங்க இருந்து வந்து அந்த திருவேணி சங்கம் அலகாபாத் அந்த கும்பமேளால வந்து நம்ம நீராடணும் இல்லைங்களா, அங்க வந்து கும்பமேளால இருக்கிற அந்த திருவேணி சங்கம் அதை வந்து அங்க இருந்து எடுத்துக்கொண்டு வந்து பலருக்கு கொடுத்தேன். இருந்தாலும் சிறிதளவு நான் வச்சிருக்கேன். இதை வந்து யாரெல்லாம் இதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாருக்கும் நான் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான இது. நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் நம்ம 144 வருஷம் வந்து காத்து கொண்டு இருக்கணும், சரிங்களா? சில பேர் நினைக்கலாம், இதுதான் வந்து சென்ற காணொலியிலேயே இவர் சொல்லிட்டாரு, இவர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காணொலி எடுத்துட்டு வரும்போது இதெல்லாம் கூட சொல்றாரு அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதாவதுங்க, சென்ற காணொலி பார்த்தவங்க ரைட்டு, இப்ப இந்த காணொலியை மட்டும் தனியா வந்து பாக்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் போய் சேரணும் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம எதையோ பேசிட்டு போறோம். ஸோ நல்ல விஷயத்தையும் பேசுவோமே. இப்ப ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெருக்கல்ல பல விஷயங்கள் காதுல வருது. எவ்வளவு பிஸியா இருக்கும் நம்ம லைஃப்ல. இதெல்லாம் ஒரு அற்புதமா, இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து காதுக்கு ஒரு இனிமையா இருக்குல்ல. உங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து மன சாந்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப மகிழ்ச்சியை தரும்ன்றதை நான் நம்புறேன். நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியன் வந்து முருக பக்தர், சிவபக்தர். நல்லா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா, திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா. இப்படி நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். வேற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க போதும். தினந்தோறும் வந்து காலையில எழுந்து உங்களுடைய அன்றாட பணியை நீங்க ஆரம்பிக்கும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க போங்க, வெற்றியே நடக்கும், சரிங்களா? இல்லாம பிற மதத்தினர், அதாவது வந்து இஸ்லாமியரா இருப்பாரு, அவர் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்க வழிபாடு, அதாவது அந்த 5 வேளை தொழுவாங்களாம், நல்லா சூப்பரா மசூதிக்கு சென்று அந்த மாதிரி போயிட்டு வரலாம். அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் போகும்போதுங்க, கடவுள் ஒன்றுதான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், எந்த வழிபாட்டு தலமா இருந்தாலும் அங்க போயிட்டு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நல்வழியில வழிபாட்டு தலங்களுக்கு போய் நம்ம வழிபட்டு வருது நம்மளை வந்து வாழ்க்கையில நல்ல விதமா வந்து வழி நடத்தி செல்லும், சரிங்களா? அதுக்குதான் வந்து இந்த வழிபாடுகளா. அதனால இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க, சரிங்களா? இப்ப நம்ம நேரடியா காணொலியில போவோம். இதுவே பாத்தீங்கன்னா 7 நிமிடம் 40 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நல்ல விஷயம் தான் நம்ம பேசியிருக்கோம். இப்ப நம்ம பேன் தொல்லைய எப்படி நம்ம ஒழிக்கிறது அப்படின்றத பார்ப்போங்களா? வாங்க போலாம். அதாவது பேன் தொல்லை தீரணும்னா, ஒன்று, துளசி இலையை நன்கு அரைத்து சிறிது நீர் விட்டு வடிகட்டி தலைமுடியில் தேய்த்து ஊறிய பின்பு சீக்காய் தூள் போட்டு குளித்தால் பேன் வராது. சீக்காய் தூள், கண்ட கண்ட ஷாம்பு எல்லாம் போடுறதுலாம் இல்ல, சீக்காய் தூள் போட்டு நல்லா அலசினீங்கன்னா பேன் தொல்லை வராது. அதாவது துளசி இலையை நன்கு அரைத்தது. துளசி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, வீட்டுல வளருது பாத்தீங்களா துளசி. இல்லைன்னா அப்படியே நம்ம மார்க்கெட் பக்கம் போனாலும் கிடைக்கும். இல்லைன்னா விஷ்ணு கோயில், நம்ம பார்த்தசாரதி கோயில் அந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா துளசி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் தெரியும் துளசி. அந்த இலையை எடுத்துட்டு வந்து நல்லா அரைத்து கொஞ்சம் நீர் விட்டு வடிகட்டி தலைமுடியில் தேய்த்து ஊறிய பின், அதாவது நல்லா தேய்ச்சிட்டு ஊறணும், கொஞ்ச நேரம் நல்லா தலையில ஊறணும். ஊறின பிறகு சீக்காத்தூள் போட்டு தலை குளிச்சிடுங்க, அவ்வளவுதான், பேன் வராது. இன்னொரு முறை, மருதாணி பூவை இரவில் தலையில் வைத்து கொண்டால் பேன்களின் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். மருதாணிக்கு பூ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்க வீட்டுல மருதாணி வளர்த்தீங்கன்னா அதுல பூ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பச்சையில நாட்டு மருந்து கிடைக்கும், அந்த பக்கம் போனீங்கன்னா மருதாணி பூன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து இரவுல தூங்கும் போது தலையில வச்சுட்டு கொண்டால் பேன்களின் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அந்த தலையணையில கூட அப்படி வச்சுட்டு அப்படி படுத்துக்கலாம், சரிங்களா? கூந்தல் இருக்கவங்க கூந்தல்ல வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம், பேன் தொல்லை இருக்காது. அதுல இருந்து விடுதலை கிடைக்கும்ன்றாங்க. பேன்ல இருந்து விடுதலை. ஏன்னா புடுங்கி எடுத்துட்டு இல்லைங்களா, தலையெல்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணு புண்ணாயிடும், புண்ணு ரணமாகும், அதனால உங்களுக்கு முடி கொட்டும், சரிங்களா? அதனால பேன் தொல்லை இல்லாம பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, பேன் தொல்லை இருந்தால் வசம்பை அரைத்து விழுதை கொண்டு தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து தலையை அலசினால் பேன்கள் மறையும்.
அடுத்து பாத்தீங்கன்னா, சிறிதளவு வெனிகரை இரவில் தலையில் தடவி துணியால் சுற்றி கட்டி காலையில் தலைக்கு குளித்தால் பேன் தொல்லை நீங்கும். இன்னொரு முறை என்ன சொல்றாங்கன்னா, வேப்பம் பூவை லேசாக வாட்டி தலையில் கட்டி கொண்டால் பேன் தொல்லைகள் நீங்கும். அதாவது வேப்பம்பூ, வேப்ப மரம் இருக்குங்களா, இலையெல்லாம் இருக்கு, அதுல பூக்களும் இருக்கு. பூக்கள் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். வேப்ப மரம் கிட்டே இருந்ததுன்னா அப்படியே அந்த பூக்களை எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து வேப்பம் பூன்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடினோம்னா பச்சிலை கடையெல்லாம் கிடைக்கும். அந்த பூவை எடுத்துன்னு வந்து லேசாக வாட்டி தலையில் கட்டி கொண்டால் பேன் தொல்லைகள் நீங்கும்ன்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சீத்தாப்பழ கொட்டையை 2 நாள் நன்கு காய வைத்து பொடி செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் கலந்து இரவில் தலைக்கு தடவி காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா பேன் தொல்லை ஒழியும். சீத்தாப்பழ கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து 2 நாள் நல்லா காய போட்டுங்க. காய போட்டு அதை பொடி செஞ்சுங்க. பொடி மிக்சியில் எதுலையா போட்டால் உங்களுக்கு பொடி ஆகிடும். போட்டுனா அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து இரவில் நைட்டில் நீங்கள் தூங்கும் போது தடவிட்டு காலையில் நல்லா சுடு தண்ணி போட்டு அழகாக குளிச்சிட்டிங்கன்னா அலசிட்டிங்கன்னா பேன் தொல்லை ஒழியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை மிளகை பாலில் ஊற வைத்து அரைத்து தலையில் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் அலசினால் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். வெள்ளை மிளகு, ஒயிட் பெப்பர். அடுத்து இன்னொரு குறிப்பு, பல குறிப்பு பார்த்தீங்களா, பேன் தொல்லைக்கு வந்து ஒரு குறிப்பு இல்லை, பல குறிப்பு. இதுல எது உங்களுக்கு வந்து முடியுமோ அதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். காட்டு சீரகத்தை பாலில் ஊற வைத்து அரைத்து அல்லது தனியாக அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து இரவில் தலையில் பரவலாக தேய்த்து விட வேண்டும். காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளித்தால் பேன் தொல்லை நீங்கும். அவ்வளவுதாங்க, பேன்ல இருந்து உங்களுக்கு விடுதலை. இன்றைய காணொலி வந்து ரொம்ப சின்ன காணொலி தான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ஆனா முதல்ல வந்து ஒரு 7 நிமிடம் அடியனை பற்றியும் யோகாவை பற்றி, ஏன்னா யோகாவும் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா, சப்போஸ் யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா அடியனை வந்து 9840104526 என்ற எண்ணில் கால் பண்ணுங்க. காத்து கொண்டிருக்கின்றேன் தங்களின் அழைப்புக்கு. தயவுசெய்து கால் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. அது இல்லாம வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா, எல்லாம் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கு பொங்கலுக்கு. சரிங்களா, அவ்வளவுதாங்க இன்றைய காணொளி. மீண்டும் அடுத்த காணொளியில் வேற ஒரு மூலிகைகளுடன் வேற ஒரு சில விஷயத்துக்கு உண்டான பலன்களுடன் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு எடுத்துன்னு வந்துதான் நான் தரப்போறேன். சரிங்களா, அற்புதமான காணொளி தான், ஒரு காணொலியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து இந்த பீஸ் ரவி டிவியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள். சரிங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான காணொலிலாம் வந்து கொடுக்கறது. ஏன்னா நான் இதெல்லாம் யோசனை பண்ணியே பார்க்கல, இந்த மாதிரி காணொலிலாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபீலிங், இது கொடுத்தாக்கா மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கா, எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு 1000 பேர் பார்க்கறாங்க, அதெல்லாம் இல்லை, நல்ல விஷயமா இருக்கா, அதை தாங்கின்னு தான் இந்த பீஸ் ரவி டிவியே இருக்கும். அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் மக்களே. அடுத்த காணொளி வரும் வரை தங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. ஓம் நம சிவாய். ஹரி ஓம்.